கன்னி வந்து புதனுடைய லக்னம். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இடத்துல எமோஷன்ஸ் கம்மியாக இருக்குங்கிறது தான் நியதி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சது செய்யணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை ரொம்ப ஈஸியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். கண்டிப்பாக வந்து குரு சம்மந்தப்பட்ட கர்மாவும் சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மாவும் பண்ணியிருப்பாங்க. கால்நடைகளை பராமரிக்கிறது நல்லது சார். கன்னி லக்னத்துக்கான ஒரு மெயின் கர்மா கிளென்சிங் திங் இது. என்ன ரீசன் அப்படின்னா, கன்னி லக்னம் செய்யவே கூடாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாறுறது. பச்சை பயிறு, பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கன்னி லக்னத்துக்கு பிரத்யேகமாக இவங்க போகக்கூடிய கோயில் வந்து பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம லக்னம் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இந்த வரிசையில் கன்னி லக்னம் அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். கன்னி வந்து புதனுடைய லக்னம். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இடத்துல எமோஷன்ஸ் கம்மியாக இருக்குங்கிறது தான் நியதி. பட் இவங்களுக்கு என்னென்னா ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். ப்ராக்டிக்கலாகவும் இருப்பாங்க, எமோஷ்னலாகவும் இருப்பாங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ்னே சொல்லலாம். அவங்கள விட கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இவங்களால நல்லா இருப்பாங்க. யாரையும் ஈஸியாக பேசி புண்படுத்திட மாட்டாங்க. ஸோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். பேசியே நைஸ் பண்ணிடுவாங்க, தனக்கான காரியத்தை வந்து சாதிச்சுக்குவாங்க. பொதுவாகவே கன்னி அப்படிங்கிறது ஒரு வியாபார ராசி தான். ஸோ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க வியாபார நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ எதுவுமே தனக்கு ஒரு காரியம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. சும்மா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒரு செக் வச்சு தான் பண்ணுவாங்க. எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அட் த சேம் டைம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு உதவக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்து அழகாக சம்பாதிச்சிருவாங்க. ஜாலியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சது செய்யணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை ரொம்ப ஈஸியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஓகே மேம். இப்போது கன்னி லக்னத்துக்கு ஒரு கர்மா இருந்தால் கடந்த கால கர்மா என்னவா இருக்கும் மேம்? குரு சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும் சார். கண்டிப்பாக வந்து குரு சம்மந்தப்பட்ட கர்மாவும் சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மாவும் பண்ணியிருப்பாங்க. அம்மாவை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அம்மா வயதில் உள்ள பெண்களை மனசு நோகுறபடி பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்க வேண்டிய ஒரு பாசத்தை கடைசி காலத்தில் கவனிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. குரு நிந்தனை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஜென்மத்தில் வந்து அவங்களுக்கு அந்த கற்றுக்கிறதுக்கான தாகம் வந்து அதிகமாக இருக்கும். படிக்க நேரம் இல்லை, படிக்க பணம் இல்லை, இந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பசுவுக்கு கண்டிப்பாக ஒரு கெட்டது பண்ணியிருப்பாங்க. அதனாலேயும் ஒரு கர்மா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் கர்மாவே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே மேம். இப்போ கடந்த கால கர்மா சொன்னீங்க. இப்போ நிகழ்காலத்தில் என்ன கர்மா அவங்க செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள் செய்கிறனால கர்மா ஏற்படும் அப்படின்னா என்னவா? கால்நடைகளை பராமரிக்கிறது நல்லது சார். கன்னி லக்னத்துக்கான ஒரு மெயின் கர்மா கிளென்சிங் திங் இது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இவங்க ஒன்று வீட்டில் ஏதாவது ஒரு பசுவோ ஆடோ கோழியோ வளர்க்கலாம். ஸோ எல்லாராலையும் அது முடியாது. இப்போ நிறைய அர்பனுக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம். அப்போ இந்த கோஷாலை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அனிமல்ஸை வந்து நிறைய பேர் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அதை வந்து வளர்க்குறாங்க. ஸோ அதுக்கெலாம் இவங்களால முடிஞ்ச ஒரு டொனேஷனை வந்து இவங்க கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் 1 ரெமடி. அதே மாதிரி அம்மா வயதில் உள்ள பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம். முதியோர் இல்லத்துக்கு வந்து இவங்க அடிக்கடி விசிட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் வந்து இவங்களுடைய கடுமையான கர்மாவை வந்து கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணும். ஓகே மேம். இப்போது இவங்க வந்து இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன இருக்கும்? கன்னி லக்னம் செய்யவே கூடாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாறுறது. ஸோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும். அட் த சேம் டைம் சில சமயங்களில் வந்து இவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அவ்வளோ எமோஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து இந்த இன்டெலிஜென்ஸை வந்து பீட் பண்ணிடும். அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க நிச்சயமாக பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கோ ஒரு கைடன்ஸ்க்கோ வரும்போது நான் செய்கிறேங்கிற கமிட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அதை நம்பி அவரும் உட்காந்துட்டே இருப்பார். அது வந்து அவர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கும். பட் இவரால் ஒரு கட்டத்தில் செய்ய முடியலைன்னா கன்னி சுயநலமாக யோசிச்சிடும். சாரிடா என்னால் செய்ய முடியல, அதை நம்ம செய்யலைன்னா அவனுக்கு என்ன வழி ஏற்படுங்கிறத இவர் யோசிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சுத்தலில் தன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ நெய்பர்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ இவங்க விடக்கூடாது. முடிகிற விஷயங்களை மட்டும் முடியும்னு சொல்லணும். இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். சரிம்மா. இப்போது கன்னி லக்னத்துக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன செய்யும்? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் சார். எங்கே இவங்க பார்த்தாலும் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்லது. பச்சை பயிறு, பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன் வந்து இரட்டைத்தன்மை உள்ள கிரகம். ஸோ ஒன்றை சொல்லிவிட்டு ஒன்று செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். டபுள் மைண்டடாகவே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு குணத்தை வந்து மாற்றிக்கணும். அது வந்து அடுத்தவங்கள பாதிக்கும் பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் எக்காரணம் கொண்டும் தனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை வந்து அவங்க அதை கெடுக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அடுத்தவங்க லைஃப்குள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு அது தப்பாக படும். பட் அவங்க அது கரெக்டாக தான் செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க இங்கே ஓவர் இன்டெலிஜென்ஸ்னால போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி
சில விஷயங்களை கெடுப்பாங்க. அந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதிகமாக தலையிடக்கூடாது அடுத்தவங்க வாழ்க்கையில். மேம் இப்போ கன்னி லக்னத்துக்கான ஒரு பிரத்யேக கோயில் வழிபாடு இந்த கர்மா பிரச்சனைகள்லேருந்து குறைவதற்காக இந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை குறையும்னா என்ன கோயில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? கன்னி லக்னத்துக்கு பிரத்யேகமாக இவங்க போகக்கூடிய கோயில் வந்து திருப்பதி போகலாங்க. பட் இப்போ திருப்பதிக்கு வந்து எல்லாரும் போக முடியல. அப்போ இந்த கன்னி லக்னக்காரங்க என்ன பண்ணலாம்னா, ஆதிகேசவ பெருமாள் கோயில்னு இருக்குது. திருவட்டாறு அப்படிங்கிற இடத்துல இருக்குது, கேரளா பார்டரில். ஸோ இந்த கோவில் வந்து 108 திவ்ய தேசத்தில் 2வது கோயில். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ கண்டிப்பாக திருப்பதிக்கு ஈக்குவலான பெனிஃபிட் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்கும். ஸோ பெருமாளை வழிபட்டு இருக்கிறது நல்லது. புதன்கிழமை போகணும். புதன் ஹோரையில் வழிபடணும். காலையில் 8 to 9, மதியம் 1 to 2, நைட் 8 to 9. இந்த டைமில் இந்த கோயிலுக்கு போய் பெருமாளை வணங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இவங்களுக்கான ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம் மேம்? கண்டிப்பாக கன்னி லக்னம், சுக்கிரன் வந்து ராஜயோகாதிபதி. அதனால் டைமண்ட் போட்டுக்கிறது நல்லது. டைமண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது, வைரம் என்னால் வாங்கி போட முடியாது, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயிட் ஜிர்கான்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே நல்ல பெனிஃபிட் பண்ணும். கோல்டில் வேண்டாம். ஸோ ஒரு பிளாட்டினம் அல்லது ஐம்பொன் அந்த மாதிரி போட்டுக்கிறது வந்து நல்லது. ஓகே. டைமண்ட் போட்டால் கோல்டில் போய்க்கலாம். 18 கேரட் கோல்டில் டைமண்ட் போட்டுக்கணும். ஓ சரி மேம். இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்? கன்னி லக்னக்காரங்களுக்கு மசில்ஸ் நிறைய பாதிக்கப்படும். அடிக்கடி வந்து ஒரு மசிலில் வந்து ஒரு டைட்னஸ் வர்றது, ஒரு சதப்பிடிப்பு, அடிக்கடி வந்து பிடிச்சிக்கிறது, சதையில் ஒரு வீக்கம், கொழுப்பு கட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நிறைய டென்டிஸ்ட்டை போவாங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் ஏகத்துக்கும் ஆகும். பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் லக்கிலி உங்களுக்கு மேஜராக பெரிய ஹெல்த் த்ரெட்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதியே சனி, அவர் வந்து லக்னத்துக்கு நல்லவருங்கிறதுனால பெரிய பெரிய நோயிலெல்லாம் இவங்க மாட்ட மாட்டாங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள், இது சம்மந்தமான தொந்தரவுகள் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்னி லக்னத்துக்கான எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி சார்.